ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு மாறாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 3/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இதோட ஒரு 1/4 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. டோட்டலாக 3 மாவு சேர்த்துருக்கோம். ரவை 1 கப், கோதுமை மாவு 3/4 கப், 1/4 கப் பச்சரிசி மாவு. அதே கப்பில் 1 கப் பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதாவது ஒரு சொம்பு தண்ணியை அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் டோட்டலாக ஒரு 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதாவது 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கணுங்க. கெட்டியாக இருந்தால் இந்த ரெசிபி வராது. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த ரவை மாவோடு சேர்ந்து நல்லா ஊறி வரணுங்க. அதுக்காக நம்ம ஒரு 20 நிமிஷம் இந்த மாவை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் அந்த ரவையெல்லாம் நல்லாவே ஊறி வரும். இப்போ நம்ம மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க. மாவு நம்ம இட்லி தோசை மாவு எப்படி இருக்கோ அதில் டபுள் மடங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். 20 நிமிஷம் கழித்து நல்லாவே ஊறி வந்திருக்கோங்க. பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு ஊற வச்சுருக்கேங்க. நீங்களும் வரமிளகாய் கிள்ளி போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட காரம் நல்லா இறங்கியிருக்கும். 20 நிமிஷத்தில் அதோட காரம் எல்லாம் நல்லா மாவை உறிஞ்சிக்கிறோங்க. இப்போ நமக்கு மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரவை ஊறி வரவும் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ தோசைக்கல்லில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை வச்சு எண்ணெயை தேய்ச்சிக்கிறேங்க. நீங்கள் மேலே எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த தோசைக்கு எண்ணெய் ஊற்றணுன்னா அது ஒட்டிக்கும். இல்லைன்னா நல்லா நீங்கள் நம்ம ஊற்றக்கூடிய தோசை நல்லா ட்ரை ஆகி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டே நீங்கள் மாவு ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா வராது. பாருங்கள், நம்ம மாவு ஊற்றும் போதே அப்படியே இந்த தோசை ஓட்டை ஓட்டையாக வரும் கல்லுலேயே. அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், கல்லில் எப்படி ஓட்டை ஓட்டையாக விழுகுதுன்னு. நம்ம மாவு ஊற்றுனா அதே இடத்துல மறுபடியும் மாவை ஊற்றக்கூடாது. நமக்கு இந்த ஓட்டை கிடைக்கணும். அதனால் சுற்றி மாவை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின இடத்துல ஊற்றக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வேகட்டுங்க. இப்போ இது மேலே எண்ணெய் ஊற்றாதீங்க. இது எடுக்க போகிற ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அப்போ வேணால் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சி வந்ததுமே அதுவே சுற்றி லைட்டாக அப்படியே மேலே வெடிச்சிட்டு வரும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கலாங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம். கேரட் துருவி சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டு வெந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ், முற்றிலும் ஒரு புதுமையான டேஸ்ட்டில் இது இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை இது எல்லாமே சேர்த்துருக்கோங்க. தேங்காய் சட்னியோட இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.